You think you know me? ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சும்மா 3 பேரு. இன்னைக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோ எங்க வீடியோ எடுக்க வந்திருக்கோம்னா, அப்படியே அந்த பக்கம் காட்டுறா. கடலூர் ஓட்டியில இருக்கிற ஹோட்டல் ஒலி முகமது அப்படின்ற ஹோட்டலுக்கு தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ரிவ்யூக்கு வந்திருக்கோம். தான் நம்மளோட சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ. இன்னைக்கு சாப்பிட்டுட்டு ரிவ்யூ எப்படி இருக்குன்றத சொல்லலாம். இங்க ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து கொஞ்சம் திருவிழா இருக்கிறனால கொஞ்சம் கூட்டம் கம்மியா இருக்கு. ஆனா நார்மலாவே இங்க வந்து வீக் டேஸ்லயும் சரி வீக்கெண்ட்லயுமே சரி கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கும். நான் நிறைய வாட்டி வந்து பாத்திருக்கேன், சாப்பிட்டுருக்கேன். ஃபுட் எல்லாமே செம்மையா இருக்கும். ஸோ இன்னைக்கு சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்றத சொல்றேன். வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கடையில வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வர கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்ரெடி வாங்க வந்தவர்கிட்ட ஒரு சின்ன ரிவ்யூ ஒண்ணு கேட்கலாம். ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இங்க ஃபுட் சாப்பிட்டுருக்கீங்களா? எப்படி இருக்கும்? நிறைய வாட்டி சாப்பிட்டுருக்கேன். நீங்க என்ன சாப்பிடலாம் வந்தா? இங்க வந்தா நம்ம வந்து சிக்கன் ஃப்ரை, பீஃப் ஃப்ரை அருமையா இருக்கும். டேஸ்ட் பத்தி எப்படி இருக்கும்? நல்லா அருமையா இருக்கும். அப்படியா? இங்க இங்க வந்தா இந்த ஃபுட் சாப்பிட்டா சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும் அப்படின்னு சொன்னா இந்த ஃபுட் சட்னி ஓகே, பரோட்டா சாப்பிட்டா நல்லா இருக்கும். அப்படியா? ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுட் வாங்க வந்தவங்கிட்டயும் சரி எல்லாத்தையுமே பேசியாச்சு. அந்த கடையோட மெயின் ஓனர் கிட்ட பேச போறோம். ஆனா வந்து நாங்க ஃபர்ஸ்ட் வீடியோ தான் எடுத்துக்க போறோம் சொல்லிட்டு பேசும்போது அவ்வளவு கைண்டா மரியாதையா ட்ரீட் பண்ணாங்க. ஒரு சில கடையில வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீடியோவா நீங்க எல்லாம் சப் அதெல்லாம் கேட்பாங்க. ஆனா அண்ணா அதெல்லாம் எதுவுமே கேட்கல, வந்து தாராளமா எடுத்துக்கப்பான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாவே பேசினாரு. இப்போ ஓனர் கிட்டே ஒரு வார்த்தை பேசிடலாம். அண்ணா அண்ணா வணக்கண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ஃபக்ருதீன். ஓகே அண்ணா, இந்த ஹோட்டலுக்கு பேர் ஒலி ஹோட்டல்ல வைக்கிறதுக்கு எப்படி ஒரு ஐடியா வந்துச்சு உங்களுக்கு? இது வந்து ரொம்ப பழமையான ஹோட்டல், ஒரு 60 வருஷமா இருக்கு. 60 வருஷமா இருக்குங்களா? 2 தலைமுறை. ஓ ஓகே ஓகே. இங்க என்னென்ன ஸ்பெஷலா இங்க வந்தா சாப்பிடலாம்னு சொல்ற ஒரு ஃபுட்? இங்க பரோட்டா ரொம்ப ஃபேமஸ். பரோட்டா விரும்பி நிறைய பேர் வந்து சாப்பிடுவாங்க. எல்லாமே சிக்கன் ஃப்ரை, பீஃப்ல ஃப்ரை, பெப்பர் பீஃப், முட்டை சட்னி, இந்த மாதிரி ஐட்டம்ஸ். சரி, நம்ம கடையோட கரெக்டான லொகேஷன் சொல்லிடுங்க. நாங்க ஓனகர் தெரு. ஓகே, மணிகுண்ட்லன்னு வந்து லெஃப்ட் எடுத்து லாஸ்ட் டெட் எண்ட் ரைட் எடுத்து. ஓகே ஓகே. சோனகர் ஸ்ட்ரீட்ல ஏஜிஎம் ஸ்கூலுக்கு முன்னாடியே இருக்கு. ஓகே, சரி சாப்பிட்டு பார்த்துட்டு தேங்க்ஸ். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ண எல்லாமே வந்துருச்சு. இங்க வந்து இந்த ஃபுட்டை காட்டுறா. இது வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் ஃப்ரை. இங்க வந்து பாத்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, இந்த ஃபுட்லாம் போட்டு சிக்கன் எல்லாம் பயங்கரமா பண்ணிருக்காங்க. பாக்குறதுக்கே சூப்பரா இருக்கு. நெக்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கடையோட ஸ்பெஷல்னு சொல்ற முட்டை சட்னின்னு சொல்லியிருக்காங்க. பெப்பர்லாம் போட்டு கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் சொல்றாங்க பீஃப். இது இன்னொரு விஷயம், இதோட பிரைஸ் எல்லாம் என்ன இருக்குன்னு தெரியல. உங்களோட நீங்க பாக்குற டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருந்து என்னென்ன பிரைஸ் இருக்குன்னு சொல்லி நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஆனா இதுவுமே 100 ரூபா தான், இதுவுமே 100 ரூபா, இது 50 ரூபா தான். பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ரீசனபிளா இருக்கு. இந்த
பரோட்டா சைஸ் பாத்துக்கோங்க, ஒரு சைஸ் நல்ல ஒரு சாஃப்டா, நல்ல ஒரு, அதாவது ஒரு ரெண்டு மூணு பரோட்டா சாப்பிட்டா வயிறு ஃபில் ஆயிடும் நார்மலான ஒரு பர்சனுக்கு, அந்த மாதிரிதான் இருக்கு. ஸோ இப்போ இது வந்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்கு டேஸ்ட் எல்லாமே பார்க்கலாம். ஸோ வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். என்னப்பா பக்கத்துல உட்காந்துட்டு இருக்க, ஏதாவது பேசு, நீ பாட்டுன்னு சைலண்டா இருந்தா என்ன கதை? ஓகே, ஃபைனலா பிச்சு போட்டாச்சு. ஏன்னா பரோட்டா வந்து இப்படி சாப்பிட்டாதான் ஒரு ஃபில்லோட இருக்கு. சட்னி பார்த்துக்கோங்க, சால்னாவோட திக்னஸ். ஓகே, ஓகே, இப்போ வந்து சாப்பிட்டுட்டு நம்மளோட சேனல் அண்ட் வீடியோ எல்லாத்தோட பைட். ஓகே, நல்லா இருக்கு. சால்னாவோட கன்சிஸ்டன்சி என்னமோ தண்ணி மாதிரி இருந்தாலும் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. லைக் இன்னும் சிக்கன் எதுவுமே சாப்பிடல. பைட்டே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கார சாரமா, ரொம்ப காரம் இல்லாம ஒரு சட்டிலான ஒரு டேஸ்டோட நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. உனக்கு எப்படி இருக்குல்ல? நல்லா இருக்கா? காரம் உப்பு நம்ம ஓனர்ட்ட சொல்லும் போது பாத்தீங்கன்னா ஒரு 60 வருஷம் 70 வருஷம் கடன்றாங்க. அவங்களுக்கு எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே காட்டுற மாதிரி இருக்கு. அடுத்து நான் வீடு எடுக்க போகும்போது சொல்லும் போது ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, இந்த முட்டை சட்னி கூட பரோட்டா போட்டு சாப்பிட்டு பாருங்கன்ட்டு ஒரு காம்போ சொன்னாங்க. ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லா இருக்கு, நல்ல ஒரு காம்போ தான். நீ சாப்பிட்ட பார்த்து சொல்லு இத எப்படி இருக்குன்னு. டேய், அவன் லாஸ்டா சாப்பிடுவான், அவன் வந்து சும்மா போடுவோம். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு. அடுத்து சிக்கன் ஃப்ரை கூட ஒரு பைட். போன் நல்லா இருக்கு. டேய், இது சாப்பிட்ட பார்த்து சொல்றா எப்படி இருக்குன்னு. சாப்பிட்டா ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணா. ஓகே, அடுத்து பீஃப். பீஃபா சிக்கன் தெரியல. இங்க பாருங்க, நான் வந்து இன்னும் சொல்ல போனா பீஃப் வந்து கொஞ்சம் அந்த மீட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கரா இருக்கும்னு கேள்விப்படுறேன். சாப்பிட்டுருக்கோம் கூட. இது பாருங்க, ஜஸ்ட் அப்படி கலந்து ஓடுது. இந்த கொழுப்பு இந்த இதெல்லாம் கூட கலந்து வச்சு ஒரு பைட் ஒண்ணு போலாம். ஓகே, மீட் நல்லா வெந்திருக்கு. சிக்கன் எப்படி வந்திருக்கும் உங்களுக்கு காட்டவே இல்லைல்ல. அழகா இருந்திருக்கு. சரி, ஓகே, நான் இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஃபைனலா நான் சொல்றேன். வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்தாச்சு. இவர் இப்பதான் பேசுறாரு. சரி, அதை விடுங்க. ரேட்டு ஃப்ரெண்ட்லின்றதை விட அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா தங்கமான மனுஷன். நாங்க அதெல்லாம் முடியாது, நாங்க பே பண்ண ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் போட்டு விடுறோம் பாருங்க. அது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் ஃப்ரை 100, பீஃப் ஃப்ரை 100, முட்டை சட்னி 50 ரூபா தான். அதெல்லாம் சேர்த்து ஒரு 250 ரூபா தான் கேட்டாரு. நம்ம அதெல்லாம் முடியாதுன்னா அது வேற இது வேற சொல்லிட்டு நம்ம பேமெண்ட் பண்ணிட்டு வந்தாச்சு. சோ வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோ சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம எங்க இருந்து பாக்குறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுங்க, லைக் பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம உங்ககிட்ட இருந்து சைன் அவுட் ஆகுறது உங்க சும்மா 3 பேர். அந்த 3 பேர்ல ஒருத்தன் கேமராமேன்.